ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். இந்த 2 கிலோ வெண்டைக்காயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிடச்சிச்சு. பார்க்கும்போதே ஆசையாக இருக்கவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இதில் வத்தல் போடலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடிபாகத்தையும் நுனியவும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சின்னதும் இல்லாத பெருசும் இல்லாத மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு சில காயை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு சில காயை இப்படி நீல சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். சரி, இது மாதிரியும் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்போ எடுத்து காய வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து காய வைக்கலாம். இல்லைன்னா மோர்லேயும் போட்டு காய வைக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம அப்படி வேக வச்சு காய வைக்க முடியாது. இப்படியே காய வச்சிடலாம். எடுத்து வெயிலில் கொண்டாந்து வச்சு நல்லா இப்படி பரப்பி விட்டாச்சு. நல்லா காயிட்டோம். நல்லா இது காயிடுங்க. நல்லா காயிற, நல்லா மொறுமொறுன்னு காயிற வர இதை வந்து காய வச்சுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு இது நம்ம சாப்பிட்றதுக்கு. நல்லா காயிட்டோம். வெண்டைக்காயை அறுத்து காய வச்சதில்லை பாருங்கள். நான் இது 3 நாளாக காய வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. நிறைய காய வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு தான் காஞ்ச உடனே கிடச்சிருக்கு. நல்ல இது வந்து காஞ்சிடணும். பாருங்கள் எப்படி உடையுது. இது மாதிரி காஞ்சிடணும். இப்போ இதிலிருந்து நம்ம பொடி செய்ய போகிறோம். இதில் எல்லாமே செய்யலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 2 கப் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதே கப்பில் 1 கப் வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன். 1/2 கப் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 கொஞ்சமாக வறுப்பட்ட பின்னாடி நான் மிளகாயை சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். 2ம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் தான், இதில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா வேறு எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கோங்க. வெண்டைக்காயை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இது பாருங்கள், வறுக்கும் பொழுது வெடிக்குது. கவனமாக பார்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இதையும் இதில் வறுத்து எடுத்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். அதையும் அப்படியே லைட்டாக இந்த சூட்லேயே அப்படியே வறுத்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அந்த சூட்லேயே அப்படியே பரட்டி விட்டால் போதும். எடுத்து இந்த தட்டில் சேர்த்துடலாம். ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கப்பில் நான் வைக்கிறேன். அப்புறம் ஒரு பாட்டில்லையோ டப்பாவிலையோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நரப்பாகவே இதை வந்து அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் வந்து நெய் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் போதும். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நெய் இல்லைன்னா அப்படி சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும். நெய் சூடானதும்
கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்க்குறேன், பொரியட்டும். நல்லா பொரியுது. தேவையான முந்திரி பருப்பு, நீங்கள் முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்க்குறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான சாப்பாடு நான் இதில் வந்து சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான பொடி நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்படியே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இதை செய்கிறேன், ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நம்ம வறுத்தது தான். அப்படியே எல்லாம் ஒன்றா நல்லா கலந்த பின்னாடி ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இந்த வெண்டைக்காய் வத்தலில் நல்ல எண்ணெயை விட்டு நல்ல அந்த எண்ணெயை உறிஞ்சிட்டு அந்த வெண்டைக்காய் வத்தல் நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்தாதான் இது வந்து நல்லா இருக்கும். நல்லா வறுப்படலைன்னா அந்த எண்ணெயை உறிஞ்சிட்டு வழுவழுப்பு தன்மை ஏற்படும். அதனால நல்லா வறுத்து எடுத்துருங்க. வெண்டைக்காய் பொடியில் நல்லா சூப்பராக சாப்பாடும் கொஞ்சம் கிளறி எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இது வந்து சாப்பிடலாம். என்னதான் வெண்டைக்காயை நம்ம செஞ்சாலும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செஞ்சாலும் அது மென்று சாப்பிடும் பொழுது கொஞ்சம் வலுவழுப்பாக தான் இருக்கும். பிள்ளைங்க வந்து சாப்பிடாது, குட்டீஸுங்கெல்லாம். அதனால இது மாதிரி நீங்கள் சாப்பிடாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொடி வந்து பாருங்க, தோசையும் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இன்னும் கூட நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு பாட்டில்லேயே போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும். உடனே நம்ம சாம்பார் இதெல்லாம் இல்லாத பொழுது உடனே செஞ்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சாப்பாடு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டும் பார்த்தேன், ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பெல்லாம் கரெக்டாகவும் இருந்தது இந்த பொடியில். தோசைக்கும் பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்னி இது மாதிரி எல்லாம் இல்லாத டைமில் பொடியை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது கூட, நல்லது மூளைக்கு எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையானதுன்னு எல்லாத்துக்குமே இது தெரியும். அதனால் நீங்கள் இப்படி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.